இப்பொழுது now Brother Harris will share the word of God. We just prayed for the soul winning and for election. We just prayed for soul winning and election and for Israel. All right, thank you. One second. Thank you, Pastor Nelson. Pastor Nelsonக்கு நன்றி. Nandri. It's good to have a friend like this. இந்த மாதிரி ஒரு நண்பர் எனக்கு இருப்பது மிகுந்த சந்தோஷம். I'm taller than him, so he must always look up to me. நான் அவரை விட உயரத்தில் அதிகமா இருப்பதனால எப்பவுமே அவர் என்னை நோக்கி பார்க்கறவங்களா இருக்கிறாரு. You know, one thing I don't understand. When we were young, we both had dark hair. ஒரு விஷயம் எனக்கு புரியல. நாங்க எல்லாரும் இளமையா இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே கருப்பு முடி தான் இருந்துச்சு. Now my hair is silver. இப்போ என்னோட முடி மட்டும் வெள்ளையா ஆயிடுச்சு. You're still black. என்னோட முடி இன்னும் உங்களோட முடி இன்னும் கருப்பாவே இருக்கு. And you look very nice. நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க. Thank God I'm not white. He said, "Thank God I'm not white." நான் வெள்ளையா இல்லாம போனது ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்றார். So I'm very happy to be here today. இன்றைக்கு உங்க மத்தியில இருப்பது மிகுந்த சந்தோஷம். I love this church. இந்த சபையை நான் மிகவும் நேசிக்கிறேன். Most churches only preach the gospel inside the walls of the church. அநேக சபைகள் சபைக்குள்ள இருக்கிற அந்த செவர்கள் மத்தியில மாத்திரம் தான் சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாக காணப்படுறாங்க. Like we're doing right now. இப்ப நாம செய்கிற மாதிரி. And the only people that hear about the love of God are the people inside the building. இந்த கட்டடத்துக்குள்ள இருக்க வரைக்கும் தான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. But this church preaches the gospel outside every week. ஆனா இந்த சபையானது ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வெளியேவும் சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாக காணப்படுறாங்க. When you work together to prepare the food on Sunday, ஞாயிற்றுக்கிழமையில நாம அந்த உணவை ஆயத்தப்படுத்தும் பொழுது, and when you go out to distribute the food, நீங்க வெளியில போய் அந்த உணவை நீங்க கொடுக்கும் பொழுது, you take the gospel outside of the walls. இந்த சுவர்களிலிருந்து நீங்க வெளியே சுவிசேஷத்தை கொண்டு செல்றீங்க. A great man said, ஒரு பெரிய மனிதர் இந்த மாதிரி சொன்னாரு. His name is Saint Francis of Assisi. அவருடைய பேர் சென்ட் பிரான்சிஸ். And he said, அவர் இப்படி சொன்னாரு, preach the gospel at all times. சுவிசேஷத்தை எல்லா நேரங்களிலும் பிரசங்கியுங்கள். If necessary, use words. தேவைப்பட்டால் வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. When you go outside, நீங்க வெளியில போகும்போது, and you distribute the food packets, அந்த உணவு பொட்டலங்களை நீங்க கொடுக்கும் பொழுது, you're preaching the gospel. நீங்க சுவிசேஷத்தை சொல்றீங்க. You're not preaching with your words. உங்களுடைய வார்த்தைகளால நீங்க சொல்றது இல்ல. You're preaching with your hands. உங்களுடைய கைகளினால அது சொல்றீங்க. Preaching with your smile. Preaching with your smile. உங்களுடைய ஸ்மைல் புன்னகையில நீங்க வந்து சுவிசேஷத்தை சொல்றீங்க. சிரிங்க. Your smile. நீங்க சிரிக்கும் பொழுது, your love. நீங்க அவங்களை நேசிக்கிறீங்க. And I love it that this church does that every Sunday. நான் இந்த தெருக்குள்ள இருக்கிற அநேகரை நான் நேசிக்கிறேன். I know it's a lot of hard work. அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். And it costs money. அதுக்கு ஒரு பணமும் தேவைப்படுகிறது. But every Sunday, preaching the gospel. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அப்படி கொடுக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறோம். It's pretty amazing. அது செய்வது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். Thank you for letting us partner with you, Pastor. பாஸ்டரோடு சேர்ந்து நாங்களும் ஐக்கியப்படுவதற்கு நன்றி. I love it that we can help join together with International Christian Church. இன்டர்நேஷனல் கிறிஸ்துவ சபையோடு சேர்ந்து இந்த வேலை செய்வதில் எங்களுக்கும் சந்தோஷம். Today I'm looking forward to going out with you. உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு நானும் அதுல பங்கு பெறுவது எனக்கும் ஒரு சந்தோஷம். I want to see what you're doing. நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறதை நான் பார்க்க விரும்புகிறேன். Amen. Amen. So I met Pastor Nelson in 1985. 1985ஆம் வருடம் நான் பாஸ்டர் நெல்சனை சந்தித்தேன். And we've been friends ever since. அப்பொழுதிலிருந்து நாங்கள் நண்பர்களாக காணப்படுகிறோம். We've cried together. நாங்க ஒன்றா சேர்ந்து அழுதிருக்கிறோம். We've laughed together. ஒன்றாக சேர்ந்து சிரித்திருக்கிறோம். We've won battles together. We've won battles, won victories. நாங்க अनेक போர்களை நாங்க ஒன்றாக சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். And we suffered a few defeats.
ஒரு சில தோல்விகளையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். But ஆனா we're brothers. நாங்கள் சகோதரர்களாக We காணப்படுகிறோம். stand together. நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம். It seems a little strange that Tara is not here today. சிஸ்டர் தாரா அவர்கள் இங்கே இல்லாமல் இருப்பது ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. We spoke to her on the telephone this morning. இந்த காலவேளை நாங்கள் அவங்களோடு ஃபோனில் பேசினோம். I think she's having too much fun with her grandchildren. அவங்களோட பேரப்பிள்ளைகளோடு அவங்க ரொம்ப அதிகமாக சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Amen. Amen. So I want to speak to you today. இன்றைக்கு உங்க மத்தியில நான் பேச விரும்புகிறேன். And I want to speak to you about thinking big in small places. Thinking big in small places. பெரிய சிறிய காரியங்களை பற்றி நாம யோசிப்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And I'm going to read a verse to you. உங்களுக்காக நான் ஒரு வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். Job chapter 8 verse 7. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். We all know the story of Job. எல்லாருக்கும் நமக்கு யோபினுடைய கதை தெரியும். How he lost everything. அவர் எப்படி எல்லாவற்றையும் இழந்து போனார் என்று. But then God paid him back. எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி திருப்பி கொடுத்தார் என்றும். And this is what Job said. இப்படிதான் யோபு சொன்னார். Chapter 8 verse 7. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Though your beginning was small, your latter end shall greatly increase. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். Though your beginning was small. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும். Let's talk about small beginnings. நாம் அற்பமான துவக்கங்களை குறித்து நாம் பேச போறோம். Sometimes we think in our mind. சில நேரங்களில் நாம் இப்படி நம்ம யோசிக்கிறோம். And we think we're too small. நம்ம ரொம்ப சிறிய காரியங்களை அற்பமா யோசிக்கிறோம். Who am I? நான் யாரு? What can I do? என்னால என்ன செய்ய I முடியும்? don't have the right education. எனக்கு சரியான கல்வி தகுதிகள் இல்ல. I'm not from the right family. நான் சரியான குடும்பத்துல இருந்தும் வரல. I don't have money. என்னிடத்துல காசு இல்ல. I don't have anyone to help me. எனக்கு யாருமே எனக்கு உதவி செய்ய எனக்கு நபர்கள் இல்ல. I'm just a small person. நான் ஒரு ரொம்ப சிறிய அற்பமான நபரா நான் காணப்படுறேன். I can never do anything. என்னால எதுவுமே செய்ய முடியலையே. Well, Job says, though your beginning may be small, in the end it will increase. ஆனா யோப் இப்படி சொல்றாரு, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். Some people blame everything on small beginnings. ஒரு சிலர் இந்த அற்பமான துவக்கங்களை அப்படியே நம்பிடுவாங்க. Sherry's father was an alcoholic. சகோதரி ஷெரியோடைய தகப்பனார் ஒரு அதிகமா குடிக்கிறவராக காணப்பட்டார். She didn't grow up in a wealthy family. ஒரு நல்ல ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பத்துல அவங்க வளரல. I didn't grow up in a wealthy family. நானும் ஒரு பெரிய ஐஸ்வர்யமான குடும்பத்துல வளரல. When I was a young boy, no one ever told me you'll do something great. நான் வாலிபனா இருக்கும் பொழுது நீ பெரிய காரியங்கள்லாம் செய்வன் கூட என்னை பார்த்து யாரும் சொன்னதில்ல. It seemed like we would just live simple lives. அது எப்படி இருக்குன்னா நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தது மாதிரி தான் இருக்கு. Small lives. ரொம்ப அற்பமான வாழ்க்கை. Thank God we had a great pastor. ஆனா ஆண்டவருக்கு நன்றி, எங்களுக்கு ஒரு நல்ல போதகர் இருந்ததற்காக. When we were newlyweds, first married. நாங்க புதிதா திருமணமாகி இருக்கும் பொழுது. And actually now we've been married 51 years. இப்போ எங்களுக்கு திருமணமாகி 51 வருடங்கள் ஆகிறது. But when we were first married, நாங்க புதிதா திருமணமாகி இருக்கும் பொழுது the pastor used to say, எங்களுடைய போதகர் இப்படி சொல்வாரு, Jack, சகோதரன் ஜாக், you can work hard. You can work hard. நீங்க இன்னும் அதிகமா உங்களால உழைக்க முடியும். You can make money. உங்களால காசு அதிகமா செய்ய முடியும். You can have a business. உங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்ய முடியும். You can do something great. நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். He was always trying to get me to expand my thinking. என்னுடைய சிந்தையை எப்பொழுதுமே அவர் பெரிதாக்க அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. He wanted me to think bigger. என்னுடைய எப்பொழுதுமே அதிக பெருசா சிந்திக்கணும்னு சொல்லி எனக்கு அவர் உதவி செய்வார். He didn't want me to see everything small. எந்த ஒரு விஷயத்தையும் சிறிதாகவே பார்க்க அவர் எனக்கு விட்டதே இல்ல. He wanted me to see big things. பெரிய காரியங்களை பார்ப்பதற்கு அவர் எனக்கு உந்திக் கொண்டே இருப்பார். How do you get from small beginnings to big things? எப்படி நீங்க அற்பமான துவக்கத்திலிருந்து பெரிய முடிவுக்கு உங்களால போக முடியும்? It's how you think. நீங்க அதுக்கு விசுவாசம் தேவை. As a man thinketh in his heart, so is he. அவன் ஒரு மனுஷன் தன்னுடைய இதயத்துல எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படிதான் இருக்கிறான்னு வாசிக்கிறோம். If you think I can never do anything great.
நீங்க எப்பயாவது நான் இந்த மாதிரி பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா you will never do anything great. நீங்க அந்த மாதிரி முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி செய்யவே முடியாது. But if you think I can do something great, ஒருவேளை நீங்க என்னால இப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா you can do great things. நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். Don't despise where you are today. இன்றைக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த தகுதியை நீங்க வந்து அற்பமா எண்ணாதீங்க. Zechariah said, ஜக்கரியா இப்படி சொன்னாரு, do not despise the day of small beginnings. அற்பமான நாட்கள், துவக்கமுள்ள நாட்களை வந்து நீங்க எப்பவுமே தள்ளி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். That's Zechariah 4:10. சகரியா 4:2. Don't despise where you are today. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை வந்து நீங்க அற்பமா எண்ணாதீங்க. Here's what I think. இப்படிதான் நானும் யோசிக்கிறேன். You're in a great place today. நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன். You're here. நீங்க இங்க இருக்கீங்க. This is a good environment. இது ஒரு நல்ல சூழ்நிலையாக காணப்படுகிறது. You can learn and grow in this place. நீங்க இந்த இடத்துல உங்களால வளர முடியும். You can think big in this place. இந்த இடத்துல நீங்க பெரிய காரியங்களையும் யோசிக்க முடியும். If you have a dream, உங்களுக்கு ஒருவேளை ஒரு கனவு இருந்துச்சுன்னா, and if you're dreaming about doing something, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி நீங்க கனவு கண்டீங்க and அப்படின்னா, you come to Pastor Nelson, நீங்க பாஸ்டர் நெல்சன் கிட்ட வரும்பொழுது, and you say, Pastor, பாஸ்டர், I have a dream. எனக்கு ஒரு கனவு இப்படி ஒன்று I உண்டு. have an idea. எனக்கு ஒரு யோசனை I உண்டு. have a thought. எனக்கு ஒரு I சிந்தனை have உண்டு. a vision. எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. Pastor Nelson will say, போதகர் நெல்சன் இப்படி சொல்வாரு, yes, brother. சகோதரனே, Yes, sister. ஆமாம் சகோதரியே, You can do this. நீங்க இதை செய்ய முடியும். You can do it. நீங்க இதை செய்ய முடியும். Pastor Nelson, do you remember in 1987 and 1988 I did a program? 1987-88 நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சேன். And that program was called அந்த ப்ரோக்ராமோட பேர் 1 Million Souls for Heaven. ஒரு 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்துல அப்படின்னு சொல்லி அதோட தலைப்பு. 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்துல. I was living in Madras. நான் அப்பொழுது சென்னையில வசித்து I கொண்டிருந்தேன். had this idea. இந்த ஒரு சிந்தனை என்னிடத்துல I had a இருந்தது. dream. எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. But can I do it? நான் எப்படி செய்ய முடியும்? So I flew all the way back to the USA. நான் திரும்ப இதுக்காக நான் யுஎஸ்க்கு கடந்து சென்றேன். And I met with my pastor. என்னுடைய போதகரை நான் And I சந்தித்தேன். said, Pastor, I have an idea. நான் போய் சொன்னேன், போதகரே எனக்கு இப்படி ஒரு யோசனை இருக்கிறது. He said, what is it? என்னதுன்னு கேட்டாரு. And I said, நான் சொன்னேன், I want to win 1 million souls. நான் 10 லட்சம் ஆத்துமாக்களை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். I want to do a campaign. நான் ஒரு பெரிய கூட்டத்தை செய்யணும்னு விரும்புகிறேன்னு சொன்னேன். This was in 1986. இது 1986 வருஷம். I said, this is my dream. இதுதான் என்னுடைய கனவுன்னு சொன்னேன். 1 million souls for heaven in 87. 10 லட்சம் ஆத்துமாக்கள் ஒரு வருஷத்துல 1987 வருஷத்துல. My pastor listened to me. என்னுடைய போதகர் நான் சொன்னதை கேட்டாரு. And I said, நான் சொன்னேன், do you think I can do this? நான் இதை செய்ய முடியும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களான்னு கேட்டேன். After thinking for some time, கொஞ்ச நேரம் அவர் யோசிச்ச பிறகு he said, அவர் சொன்னாரு, why don't you just say 1 million souls for heaven? அவர் என்னை பார்த்து கேட்டாரு, நீ ஏன் இப்படி சொல்லக்கூடாது, 10 லட்சம் ஜனங்கள் பரலோகத்திற்காக அப்படின்னு மட்டும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. Don't say in 87. அது 1987 அப்படின்னு சொல்லாம 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்திற்காக மட்டும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாரு. And then he gave me some very wise advice. அப்ப எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் அவர் எனக்கு கொடுத்தாரு. He said, I believe you can win 1 million souls. நான் நம்புறேன் நீ 10 லட்சம் ஆத்துமாக்களை நீ பெற முடியும் அப்படின்னு சொல்லி. But it might take 2 years. ஆனா ஒருவேளை அது 2 வருடங்கள் கூட ஆகலாம். Not just one. ஒரு வருஷம் இல்ல. So we did it. சோ அப்படி நாங்க அதை Pastor செஞ்சோம். Nelson was part of that campaign. அந்த கூட்டத்திற்கு போதகர் நெல்சனும் பகுதியா 1 million இருந்தாரு. souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்துல. We made stickers to put on your Bible. நாங்க ஸ்டிக்கர்லாம் செஞ்சு வேதாமத்துல ஒட்டி கொண்டோம். 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்துல அப்படின்னு Churches were சொல்லி. praying in India. இந்திய தேசத்துல அநேக சபைகள் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. And we did it. அதை நாங்க செய்தோம். We accomplished our goal. We accomplished the goal.
நாங்க அந்த லக்கையும் நாங்க வந்து அடைந்தோம். We won more than 1 million souls. 10 லட்சம் ஆத்துமாக்களுக்கு மேல நாங்க சம்பாதித்தோம். Whatever your dream is, நீங்க எதுவா உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் whatever சரி, your thoughts are in your heart, உங்களுடைய இருதயத்துல இருக்க சிந்தை எதுவாக இருந்தாலும் சரி, think about that. அத பத்தி யோசிங்க, Pray about that. அத பத்தி ஜெபிங்க, Speak to your friends about that. உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து அதையும் பேசுங்க. But only speak to believing friends. நீங்க விசுவாசிக்கிற நண்பர்களிடத்துல மாத்திரம் பேசுங்க. Don't tell someone who is a doubter what your dreams are. உங்களுடைய கனவுகளை குறித்து சந்தேகப்படுறவங்க குறித்து பேசாதீங்க. I don't want to tell someone, நான் இப்படி ஒருத்தங்களை பார்த்து இப்படி I have a dream, எனக்கு ஒரு கனவு இருக்கு, and they say, அவங்க ஒருவேளை என்ன பார்த்து இப்படி சொல்லலாம். never, முடியவே முடியாது, never. முடியாது. I want to say to someone, இப்படி ஒருத்தங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், I have a dream. எனக்கு ஒரு கனவு இருக்கு. I want them to say, அவங்க என்ன பார்த்து இப்படி சொல்லணும் நான் விரும்புறேன். what is the dream? உங்களுடைய கனவு என்ன? Tell me the dream. அந்த கனவை என்னிடத்துல சொல்லுங்க. I will dream with you. நானும் உன்னோடு சேர்ந்து கனவு I காண்றேன். will pray with you. உன்னோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். I will fight with you. நானும் உன்னோடு சேர்ந்து போராடுறேன். I believe your dream can come true. நானும் உன்னுடைய கனவு நனவாகணும்னு விசுவாசிக்கிறேன். Go to your pastor. உங்களுடைய போதகரிடத்துல போங்க. Tell him your dream. உங்களுடைய கனவுகளை சொல்லுங்க. And I know Pastor Nelson. எனக்கு பாஸ்டர் நெல்சனை நன்றா He will தெரியும். give you good advice. உங்களுக்கு நல்ல யோசனைகளை அவர் தருவார். And he will agree with you. அவர் உங்களோடு சேர்ந்து செய்வார். And your dreams can come true. உங்களுடைய கனவுகள் நனவாகும். But you have to make good decisions. நீங்க நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். You can't make big dreams come true with stupid decisions. ரொம்ப எளிமையான தீர்மானங்களால நீங்க ஒரு உங்களுடைய பெரிய கனவுகள் நனவாக முடியும். You have to make great decisions. நீங்க பெரிய தீர்மானங்களை எடுக்கணும். One decision doesn't change the world. ஒரு தீர்மானம் இந்த உலகத்தை மாற்றாது. But many great decisions will change the world. ஆனா அநேக பெரிய தீர்மானங்கள் இந்த உலகத்தை மாற்றும். Amen. 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 Let's go to the book of Habakkuk chapter 2. ஹபக்கூக் 2ஆம் அதிகாரம். I'm going to give you some things from these verses that are life changing. நான் இங்க சில வார்த்தைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில வசனங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். They changed my life. அது என்னுடைய வாழ்க்கையையும் மாற்றிற்று. And I believe they will change your life. அது உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Habakkuk chapter 2 verses 2 and 3. ஹபக்கூக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. So what is God saying here? இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? God said, ஆண்டவர் சொல்றாரு, write the vision. நீ உன் தரிசனத்தை எழுது. Make it plain on tablets. அது பலகையிலே தீர்க்கமாக வரை. So he who reads it can run. அதை வாசிக்கிறவன் அதை கடந்து நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. So the vision is for an appointed time. அந்த ஒரு தரிசனமானது ஒரு குறித்த காலத்திற்காக இருக்கும். And at the end it will speak. முடிவிலே அது விளங்கும். And it will not lie. அது பொய் சொல்லாது. Though it tarries, அது தாமதித்தாலும் wait for it. அதற்கு காத்திரு. Because it will surely come. ஏனென்றால் அது நிச்சயமாகவே வரும். So what did God say to Habakkuk? இங்க ஆண்டவர் ஹபக்கூக்கை பார்த்து என்ன சொல்றாரு? Number 1. முதலாவது காரியம். முதலாவது காரியம், write the vision. நீ தரிசனத்தை எழுது. Write the vision. நீ தரிசனத்தை எழுது. What do you do? நீங்க என்ன செய்றீங்க? Write the vision. நீங்க உங்களுடைய தரிசனத்தை எழுத வேண்டும். Sometimes we have a vision. ஒருவேளை சில நேரங்களில் நமக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்கலாம். What does that mean, a vision? தரிசனம் அப்படினா என்ன? It's a thought. அது ஒரு போராட்டம். Idea. ஒரு சிந்தை. It's a plan. அது ஒரு திட்டம். It's a dream. அது ஒரு கனவு. God said, write the vision. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தரிசனத்தை எழுது. What does that mean?
அப்படின்னா என்ன? You must be able to write down your vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். I believe நான் விசுவாசிக்கிறேன் you should be able to write the vision down on one piece of paper. உங்களுடைய தரிசனத்தை நீங்க ஒரு சிறிய காகிதத்தில் எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். You should be able to write your vision on one piece of paper. ஒரு சிறிய காகிதத்தில் நீங்க எழுதி முடிக்க உங்க தரிசனத்தை எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். My vision is. என்னுடைய தரிசனம் என்னவென்றால், And you should be able to write it down on one piece of paper. அப்படி ஒரு பேப்பர்ல நீங்க அதை எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். Not 10 pieces of paper. 10 பேப்பர்ல இல்ல. Not a book. ஒரு புத்தகம் இல்ல. A vision statement. ஒரு தரிசன வாக்கியம். My vision. என்னுடைய தரிசனம் To win 1 million souls. 10 லட்சம் ஆத்துமாக்களை சம்பாதிப்பது. I will hold many crusades and preach the gospel. நான் अनेक கூட்டங்களை நடத்தி நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். And after many crusades, அந்த மாதிரி अनेक கூட்டங்கள் நடத்தின பிறகு, many campaigns, अनेक கூட்டங்கள் நடத்தின பிறகு, with a follow-up program, அதற்கு ஒரு ஃபாலோ ப்ரோகிராம் மாதிரி நான் செஞ்ச I பிறகு will win 1 million people. நான் 10 லட்சம் ஆத்துமாக்களை You சம்பாதிப்பேன். must write your vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க எழுத வேண்டும். If you cannot write it down, ஒருவேளை உங்களால அப்படி எழுத முடியல அப்படின்னா, then it's not very clear to you. அப்படி உங்களால எழுத முடியல அப்படின்னா அது நடப்பதும் கஷ்டமாயிரும். You have to keep praying about it. நீங்க அதை குறித்து ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டும். Thinking about it. யோசிச்சுட்டே இருக்கணும். Talking about it. அதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். Until the vision is plain in your mind. உங்களுடைய அந்த தரிசனமானது உங்களுடைய சிந்தையில எப்பொழுதும் இருக்கணும். I believe you should be able to tell someone else your vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க மற்றவங்களுக்கும் பகிரக்கூடியவர்களாக இருக்கணும். And tell them very clearly. அது ரொம்ப தெளிவா சொல்லணும். This is my vision. இது என்னுடைய தரிசனம். And tell them your vision. உங்களுடைய அப்படி தரிசனத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். And tell them in 5 minutes or less. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்ல அதுக்கும் குறைவா. Why am I saying on one page? நான் ஏன் ஒரே ஒரு பக்கத்துல அதை எழுதணும்னு சொல்றேன்னா, Why am I saying in less than 5 minutes? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாக சொல்லணும் அப்படி நான் ஏன் சொல்றேன்னா, Because it must be very clear in your mind. ஏனென்றால் அது உங்களுடைய சிந்தையில அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். And you need to be able to repeat it. அதை நீங்க மறுபடியும் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கணும். Let's go back to Habakkuk. நாம திரும்ப ஹபக்கூக் புத்தகத்துக்கு Write செல்லலாம். the vision. உங்களுடைய தரிசனத்தை எழுதி Make it plain on tablets. அதை பலகைகளில் தீர்க்கமாக எழுதி. What does that mean? Make it plain on tablets. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலகைகளில் தீர்க்கமாக வரை. Well, they didn't have computers back then. அந்த நாட்களில் நமக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. They didn't have cell phones. அப்ப மொபைல் போனும் கிடையாது. They had to write things on stone. அவங்க கற்பலகைகள்ல கல்லுல தான் எழுதிட்டு இருந்தாங்க. If you have a vision, உங்களுக்கு ஒருவேளை ஒரு தரிசனம் and the இருந்துச்சுன்னா, vision is very clear to you, அது உங்களுக்கு ரொம்ப தெளிவா காணப்பட்டுச்சுன்னா, you should be able to write it in stone. நீங்க அத கற்கல்ல கூட எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். So the vision doesn't change. அப்படி நீங்க எழுதும் பொழுது அந்த தரிசனம் மாறவே மாறாது. You don't forget the vision. அதை நீங்க மறக்கவும் மாட்டீங்க. You don't make the vision unclear. உங்களுடைய தரிசனத்தை நீங்க ஒரு தெளிவில்லாம நீங்க காணப்பட மாட்டீங்க. Write it on tablets. நீங்க அத பலகைகள்ல எழுதும் பொழுது, If you have an iPhone, ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஐபோன் or a இருந்துச்சுன்னா, cell phone, இல்ல ஒரு மொபைல் போன் இருந்துச்சுன்னா, you have a notes section. அதுல உங்களுக்கு நோட்ஸ் அப்படினு சொல்லி ஒரு இடம் இருக்கும். Write in the note my vision. அந்த நோட்ஸ் பகுதியில நீங்க எழுதிக்கோங்க என்னுடைய தரிசனம். அப்படி எழுதி உங்களுடைய தரிசனத்தை நீங்க எழுதிக்கோங்க. 1 2 3 4 5. அப்படி குறிப்புகளாக 1 2 3 ன்னு எழுதிக்கோங்க. Why is that so important? ஏன் அது அவ்வளவு முக்கியமா காணப்படுறது? Make it plain on tablets that he who runs may read it. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. If you're driving down the road, நீங்க ஒருவேளை தெருக்குல போயிட்டு இருக்கும் பொழுது, and you see a big sign, ஒரு பெரிய அடையாளம் எழுதி, a billboard, ஒரு பெரிய அட்வர்டைஸ்மென்ட் நீங்க பாத்தீங்கன்னா, and the billboard says, அப்படி அந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் இப்படி சொல்லுது, Saravana Bhavan. சரவண பவன் அப்படின்னு போட்டிருக்குன்னு வெச்சுக்கோங்க. What do you think? நீங்க என்ன யோசிப்பீங்க? Saravana Bhavan. சரவண பவன், great dosa, நல்ல தோசை, big dosa, பெரிய தோசை, paper dosa, பேப்பர் தோசை மாதிரி, masala, சாம்பாரோடு, மசாலாவோடு. masala. Yeah, when you see that sign,
அந்த அந்த இத போர்டை நீங்க பார்க்கும்பொழுது This week I was driving to Dharmapuri. இந்த வாரம் நான் தர்மபுரிக்கு போய் கொண்டிருக்கும் I பொழுது saw the sign, நான் அந்த அடையாளத்தை பார்த்தேன், Saravana Bhavan. சரவண பவனை And பார்த்தேன். I knew எனக்கு இப்படி யோசனை வந்துச்சு, it'll be great dosa. அங்க பெரிய தோசை எல்லாம் கிடைக்கும், The restaurant will be clean. அந்த அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சுத்தமா The காணப்படும், food will be great. அங்க சாப்பாடும் நல்லா இருக்கும். Why? ஏன்? Saravana Bhavan. சரவண பவன். Amen. ஆமென். There were many other shops, dosa, dosa, dosa. அநேக கடைகள் அங்க இருந்தது, தோசை தோசைன்னு போட்டு. But they weren't Saravana Bhavan dosa. ஆனா அவங்க வந்து சரவண பவன் தோசையை தர மாட்டாங்க. Write your vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க எழுத வேண்டும். Make it plain. அதை ரொம்ப தெளிவா So எழுதணும். when you're running, நீங்க அதை கடந்து போகும்பொழுது, when you're moving fast, நீங்க அதை துரிதமா செல்லும் when பொழுது, your vision is coming to pass, உங்களுடைய தரிசனம் நடந்தேறும் பொழுது, and you're moving very fast, நீங்க அதிவிரைவா செல்லும் பொழுது, have the vision written. உங்களுடைய தரிசனம் உங்களோடு இருக்கட்டும். You can see the vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க பார்க்க முடியும். You can see the vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க பார்க்க முடியும். Saravana Bhavan. Saravana Bhavan. சரவண பவன். Can you say that? Write the vision. Write the vision. தரிசனத்தை எழுது. Write the vision. தரிசனத்தை எழுது. Make it plain on tablets. அதை பலகைகளிலே தீர்க்கமாக வரை. So we can run and see it. அதை நாம கடந்து ஓடும் பொழுது பார்க்க முடியும், வாசிக்க முடியும். Write the vision. உங்க தரிசனத்தை எழுது. Saravana Bhavan. Dosa. Vada. Idli. Chutney. Sambar. Sometimes it takes a while to write the vision. சில நேரங்களில் நாம் தரிசனத்தை எழுதுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். Sometimes you have to clarify the vision. சில நேரங்களில் நம்மளுடைய தரிசனத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள You வேண்டியவங்களாக have to think about it. நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கணும். You have to dream about it. அதை குறித்து நீங்க கனவு காணணும். Saravana Bhavan. Dosa. Oh, there it is. Saravana Bhavan. Oh, I love this. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Oh, I'm getting hungry for dosa, Pastor Nelson. I'm getting hungry for இப்ப dosa. எனக்கு தோசை பசி வந்துடுச்சு. Where is Pastor Tada? Saravana Bhavan. சரவண பவன். You did good. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சப்பா. Actually, listen. You did better than good. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. You could have just typed in Saravana Bhavan. வெறும் சரவண பவன் மட்டும் அப்படியே எழுதாம But நீ you அப்படியே found the காமிச்சிட்ட. actual picture. அது நீ அந்த சமையலறை அப்படியே காமிச்சிட்ட. Oh, hallelujah. Hallelujah. I feel the anointing. Write your vision. உங்களுடைய தரிசனத்தை நீங்க எழுத வேண்டும். Make it plain upon tablets. அதை பலகைகளில் தீர்க்கமாக வரைய வேண்டும். So he that's running can read it. அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படியாக. When you have a great vision, உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கும் a பொழுது, big dream, ஒரு பெரிய கனவு இருக்கும் பொழுது, other people must catch the vision with you. உங்களோடு சேர்ந்து மற்ற நபர்களும் அதை பிடித்துக் கொள்ள In வேண்டும். 1986, 1986 when வருஷம் I said to Pastor Nelson, நான் பாஸ்டர் நெல்சனை பார்த்து இப்படி சொன்னேன். Pastor Daniel David Nason, பாஸ்டர் டானியல் தேவநேசன் கிட்ட, Pastor Jonathan, பாஸ்டர் ஜோனத்தான் கிட்ட, Pastor Diananan, பாஸ்டர் தயானந்தம் when I கிட்ட, said to all of these brothers, இவங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லும் பொழுது, let's win 1 million people, 10 லட்சம் ஜனங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். I'm sure they thought, அவங்க நிஜமா அவங்க சண்டை போட்டாங்க. Jack Harris is crazy. இப்படி யோசிச்சாங்க. சகோதரன் ஜாக் ஹாரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாரு. He's crazy. அவர் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாரு. We can never reach 1 million. 10 லட்சம் ஜனங்களா நம்ம தொடவே We can முடியாது. never win 1 million. 10 லட்சம் ஆத்துமக்களை சம்பாதிக்க But I முடியாது. started telling them, ஆனா நான் அவங்களை இப்படி பார்த்து சொன்னேன். 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமக்கள் பரலோகத்திற்கு. 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமக்கள் 1 million பரலோகத்திற்கு. souls for heaven. 10 லட்சம் ஆத்துமக்கள் Saravana பரலோகத்திற்கு. Bhavan. சரவண பவன். Saravana Bhavan. சரவண பவன். 1 million souls for heaven. 10 லட்சம் 1 million souls ஆத்துமக்களுக்கு for heaven. பரலோகத்திற்கு. Then I had those stickers made.
அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நம்ம செய்யலாமான்னு கேட்டேன். 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு. I still have some at my house. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர் என்னோட வீட்ல இருக்கு. Every church, எல்லா சபைக்கும், every believer, எல்லா விசுவாசிகிட்டையும் 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு. People were praying for that. அதற்காக ஜனங்க ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. People started having the vision. அந்த தரிசனத்தை ஜனங்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. 10 லட்சம் 1 million ஆத்துமாக்கள். souls. 10 லட்சம் When you ஆத்துமாக்கள். have a vision நாம தரிசனத்தை வைச்சிருக்கும் and you பொழுது, write the vision அதை நீங்க எழுதும் பொழுது, and the vision is clear, அந்த தரிசனம் தெளிவா இருக்கும் பொழுது, other people will start running with you மற்ற ஜனங்களும் உங்களோடு சேர்ந்து ஓடுவாங்க. and you will hear them repeat the vision. நீங்க அவங்கள பார்த்து இந்த தரிசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல முடியும். We have a vision. எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு. We have a vision. எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு. 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு. That was a dream. அது ஒரு கனவுதான். It was a thought. அது ஒரு சிந்தை. It was a vision. அது ஒரு தரிசனம். I wrote the vision. அந்த தரிசனத்தை நான் எழுதினேன். I spoke the vision. அந்த தரிசனத்தை குறித்து பேசினேன். I talked to everybody about the vision. அந்த தரிசனத்தை குறித்து நான் எல்லாரிடத்திலும் So, சொன்னேன். what is the next thing it says? அது அடுத்த காரியம் என்ன The சொல்லுது? vision is yet for an appointed time. அந்த தரிசனமானது குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கும். Whatever your vision is, உங்களுடைய தரிசனம் எதுவாக இருந்தாலும் சரி, it may not come true today. அது இன்றைக்கே உண்மையா நடைபெறாம போகலாம். It may not come true tomorrow. அது ஒருவேளை நாளைக்கு நடக்காம இருக்கலாம். But if you have a true vision, ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையான தரிசனம் இருந்துச்சுன்னா, a God blessed, அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால், a God kissed vision, அது ஆண்டவர் முத்தமிட்ட ஒரு தரிசனமாக இருந்துச்சுன்னா, it may not happen today. அது இன்றைக்கு நடக்காம It may போகலாம். not happen in 2024. அது 24ஆம் வருஷம் நடக்காம இருக்கலாம். 2025. அது 25ஆம் வருஷத்துலயும் நடக்காம But இருக்கலாம். it will happen. ஆனா நடக்கும். It will happen. அது கண்டிப்பா நடக்கும். And though the vision tarries, உங்க தரிசனம் அப்படி காத்திருக்கும் பொழுது, wait for it. அது தாமதமாகும் போது அதுக்காக நீங்க காத்திருங்க. Wait for it. அதுக்காக காத்திருங்க. Don't think. இப்படி யோசிக்காதீங்க. Oh, I thought I had a vision. ஐயோ எனக்கு இப்படி ஒரு தரிசனம் இருந்துச்சு. The vision's never going to happen. இது என்னோட தரிசனம் நடக்கவே நடக்காது போல. Never let your words speak against your vision. உங்க தரிசனத்துக்கு எதிர்மறையாக பேச உங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க. Your words should confirm your vision. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய தரிசனத்தை அது சொல்லிக்கொண்டே இருக்கணும். Your words must define your vision. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய தரிசனத்துக்கு அது அடையாளமாக இருக்கணும். And your words speak to your vision. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய தரிசனத்தை பத்தி நீங்க பேசணும். ஒருவேளை இந்த தரிசனம் தாமதமாச்சுனா அதுக்காக நீங்க காத்திருங்க. 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 It will come. அது நடைபெறும். It will come. அது நடைபெறும். I had the vision in 1986. 1986ஆம் வருஷத்துல எனக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. I started speaking the vision. அந்த தரிசனத்தை குறித்து நான் பேச ஆரம்பிச்சேன். Writing the vision. அதை எழுதினேன். Praying the vision. அந்த தரிசனத்துக்காக ஜெபித்தேன். Sharing the vision. அதை நான் பகிர்ந்து கொண்டேன். Publicizing the vision. Making it public. அதை நான் ஒரு திட்டமாக அதை நான் பண்ணேன். But it didn't happen in 1986. அது 1986ஆம் வருஷம் நடக்கல. It started in 1987. அது 1987ஆம் வருஷம் துவங்கியது. It completed in 1988. அது 1988ஆம் வருஷம் நடைபெற்று முடிந்தது. 3 years. 3 வருடம். I could have said, நான் இப்படி சொல்லி இருக்கலாம். I didn't hear from God. நான் ஆண்டவரிடத்துல இருந்து எதுமே கேட்கல. I missed the vision. நான் தரிசனத்தை இழந்து போயிட்டேன். I could have said, இப்படி சொல்லி இருக்கலாம். It's not going to happen. அது நடைபெறாது. I could have said, நான் இப்படி சொல்லி இருக்கலாம். I don't have enough money. அதுக்கான தேவையான பணம் என்கிட்ட இல்ல. I could have said, நான் இப்படி சொல்லி இருக்கலாம். The vision is too big for me. இது ரொம்ப பெரிய தரிசனமா இருக்கே அப்படினு சொல்லி. But I started telling that vision everywhere. ஆனா எங்க போற இடத்துல எல்லாம் நான் என்னோட தரிசனத்தை குறித்து பேசிட்டே இருந்தேன். And I had a friend who pastored here in Chennai. இங்க சென்னையில எனக்கு ஒரு போதக நண்பர் இருந்தாரு. And one day that pastor said to me, அந்த பாஸ்டர் இப்படி என்னை பார்த்து சொன்னாரு, Jack, சகோதரன் ஜாக், on the road from Chennai to Madurai there are many crossroads. சென்னையிலிருந்து மதுரை போகிற வழியில अनेक குறுக்கு பாதைகள் இருக்கிறது. And I have a vision to plant a church at every crossroad. எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு சந்தையில பகுதியிலும் நான் ஒரு சபையை ஏற்படுத்தணும்னு சொல்லி. Will you help me?
எனக்கு நீங்க உதவுவீங்களா? So he had a vision. அவருக்கு ஒரு தரிசனம் He had a இருந்தது. dream அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. to plant 10 churches. ஒரு 10 சபைகள். And he asked me to help him. என்ன பார்த்து உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. He was asking me to join with his vision. அவர் என்கிட்ட அவரோட தரிசனத்தோடு சேர்ந்து செய்ய என்னிடத்துல உதவி கேட்டார். And I said, நான் சொன்னேன், okay, செய்யலாம். how can I do this? அதை எப்படி நம்ம செய்ய முடியும்? And he said, அவர் சொன்னாரு, if you will hold a crusade at the crossroad, அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தி பகுதியிலயும் ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம I நடத்தினா will plant a church. நான் ஒரு சபையை அங்க நிறுவ முடியும். And in the next few months, we can do 10 crusades, ஒரு சில மாதங்களே நாங்க அந்த மாதிரி 10 கூட்டங்களை நடத்தினோம். 10 church plants. 10 சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. I thought, நான் யோசிச்சேன், he wants me to join his vision. அவருடைய தரிசனத்தோடு சேர்ந்து அவர் என்னை அழைக்கிறார். I want him to join my vision. என்னோட தரிசனத்தோடு சேர்ந்து அவரும் வரணும்னு சொல்லி யோசிச்சேன். 1 million souls for heaven. 10 லட்சம் ஆத்துமாக்கள் பரலோகத்துல. So I said, okay, pastor, நான் சொன்னேன், சரி பாஸ்டர், let's do that. செஞ்சிடலாம். So in the next few months, we held the crusades. ஒரு சில மாதங்கள்ல அந்த மாதிரி கூட்டங்களை நாங்க நடத்தினோம். And we planted the church. நாங்க சபைகளை நிறுவினோம். And we won hundreds of thousands of people to Jesus. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இயேசுவுக்காக நாங்க சம்பாதித்தோம். Do you know who that pastor was? அந்த பாஸ்டர் யார் தெரியுமா? Pastor D. Mohan. பாஸ்டர் மோகன் from New Life Assemblies of God. நியூ லைஃப் அசெம்பிளி அந்த சபையை சேர்ந்த பாஸ்டர் மோகன் I அவர்கள். helped him with his vision. அவருடைய தரிசனத்துல நான் உதவி செய்தேன். He helped with my vision. அவர் என்னோட தரிசனத்துக்கு உதவி செய்தார். When you write your vision down, நீங்க உங்க தரிசனத்தை எழுதி கொள்ளும் பொழுது, and you make it plain and clear, அதை நீங்க ரொம்ப தெளிவா வச்சு கொள்ளும் பொழுது, and you start telling your vision, உங்களுடைய தரிசனத்தை நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது, others will join your vision. மற்றவர்களும் உங்களுடைய தரிசனத்தோடு சேர்ந்து கொள்வாங்க. You help them fulfill their vision. நீங்க அவங்களுடைய தரிசனத்தை பூர்த்தி செய்ய நீங்க உதவுவீங்க. And they will help you fulfill your vision. உங்களுடைய தரிசனம் பூர்த்தி செய்ய அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. Though the vision tarries, wait for it. ஒருவேளை உங்க ரெண்டு பேரோட தரிசனம் தாமதிக்கும்னா காத்திருங்க. Because it will surely come. ஏனென்றால் அது நிச்சயமாகவே நடைபெறும். So what do you have to do? இப்போ நீங்க என்ன செய்யணும்? Number 1, have a vision. முதலாவது நீங்க ஒரு தரிசனத்தை வெச்சுக்கொள்ளணும். Make a decision. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். Pray. ஜெபிக்கணும். Seek wise counsel. நல்ல ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். Make the vision clear. உங்களுடைய தரிசனத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளணும். Write the vision. உங்களுடைய தரிசனத்தை எழுதிக் கொள்ளணும். Make it plain on tablets. அதை பலகைகளில் தீர்க்கமாய் எழுதிக் கொள்ளணும். Number 3. மூன்றாவது, the vision is for an appointed time. அந்த தரிசனமானது ஒரு குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கும். Number 4. நான்காவது, at the end it will speak and not lie. அது முடிவிலே அது விளங்கும். Number 5. ஐந்தாவது, though it tarries, wait for it. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கணும். because it will surely come. ஏனென்றால் அது நிச்சயமாகவே நடைபெறும். Every day we make decisions. ஒவ்வொரு நாளும் நாம் சில தீர்மானங்களை எடுக்கிறோம். Good decisions affect our life. நல்ல தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். Great decisions affect our future. பெரிய தீர்மானங்கள் நம்முடைய எதிர்காலத்தையும் சேர்ந்து அது உதவி செய்யும். And when you have a vision from God, நீங்க ஆண்டவருக்காக ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது, you can change the world. நீங்க உலகத்தை மாற்ற முடியும். You can change the world. இந்த உலகத்தை நீங்க மாற்ற முடியும். Amen. Amen. How many of you have a vision today? இன்றைக்கு எவ்வளவு பேருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது? எவ்வளவு பேருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது இன்றைக்கு? Amazing. Put your hands down. உங்களுடைய கரங்களை கீழே போடலாம். All of you young guys. எல்லா வாலிப பிள்ளைங்களும். All of you young guys. எல்லா வாலிப பிள்ளைங்களும். You must have a vision. உங்க எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கணும். You have to pray. நீங்க ஜெபிக்கணும். You have to seek God. நீங்க தேவனை நோக்கி You பார்க்கணும். have to seek wise counsel. நல்ல ஆலோசனைகளை நீங்க And once you தேடணும். get a vision for your life, நீங்க உங்களுடைய தரிசனம் நீங்க இப்படி வெச்சுக்கொள்ளும் பொழுது, write it down அதை எழுதி கொள்ளுங்க. and go for it. அதை நோக்கி ஓடுங்க. This week I was in a very remote village. நான் இந்த வாரம் நான் ஒரு ரொம்ப சின்ன We கிராமத்துல built இருந்தேன். a house there for the pastor. அங்க ஒரு போதகர்களுக்காக நாங்க ஒரு வீட்டை We கட்டணும். built a church ஒரு சபையும் கட்டணும். and we put in a well for water. ஒரு கிணறும் தோண்டினோம். And the pastor had a son and a daughter. அந்த போதகருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தாங்க. I asked the son, what is your name? நான் அந்த மகனை பார்த்து கேட்டேன், உன் பேர் என்னப்பா? John Abraham. அவர் சொன்னாரு, ஜான் ஏப்ரஹாம். My wife said, என்னுடைய மனைவி சொன்னாங்க, where are you going to go to school? நீ எந்த பள்ளிக்கு போற? What are you going to do? நீ என்ன செய்ய போற? He said, அவர் இப்படி சொன்னாரு, I'm going to MIT.
நான் MITக்கு போய் படிக்க போறேன்னு சொன்னேன். One of the best schools in the world. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு சிறந்த ஸ்கூல்ல அதுவும் நல்ல ஸ்கூல். That was his dream. அது அவருடைய கனவா To காணப்படுது. go to MIT. MIT போகிறது. To get a great degree. ஒரு நல்ல டிகிரி To impact the world. I was with another young man this week. இந்த வாரத்துல நான் இன்னொரு வாலிபரை சந்தித்தேன். I've known him many years. அவர் எனக்கு அநேக வருஷங்களா தெரியும். He's 20 years old. அவருக்கு 20 வருஷம் ஆகுது. And he's in his second year of medical school. அவர் இப்பொழுது இரண்டாம் மருத்துவ படிப்புல இரண்டாம் வருஷம் படிச்சிட்டு He's இருக்கார். going to be a doctor. அவர் ஒரு டாக்டர் மருத்துவரா ஆக He has போறாரு. a dream. அவருக்கு ஒரு கனவு இருக்கு. He has a vision. அவருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. And he has a future. அவருக்கு ஒரு எதிர்காலமும் இருக்கு. What is your dream? உங்களுடைய தரிசனம் உங்களுடைய கனவு என்ன? Have you bathed your dream in prayer? உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறித்து நீங்க ஜெபித்திருக்கீங்களா? Have you cried out to God? நீங்க ஆண்டவரை பார்த்து அழுது இருக்கீங்களா? Have you spoke with your pastor? உங்களுடைய போதகத்துல நீங்க இத குறித்து பேசி Are you இருக்கீங்களா? pursuing the dream? இந்த கனவை நனவாக்குவதற்கு Maybe you need more education. ஒருவேளை அதுக்கு உங்களுக்கு நிறைய கல்வி தேவைப்படலாம். Maybe you need to learn something else. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஏதாவது தெரிய வேண்டி இருக்கலாம். Sherry and I were in the ministry. When we were in the ministry, we were young. நாங்க இரண்டு பேரும் வாலிபர்களா இருக்கும்போது நாங்க ஊழியத்துல இருக்கும்போது We were young. நாங்க வாலிபர்களா We had a dream. எங்களுக்கு ஒரு கனவு We had a இருந்துச்சு. vision. எங்களுக்கு ஒரு தரிசனம் We இருந்துச்சு. want to reach the world. நாங்க உலகத்தையே போய் சந்திக்கணும்னு சொல்லி. But my pastor said, என்னுடைய போதகர் இப்படி if சொன்னாரு, you really want to reach the world, நீ இப்படி போய் உலகத்தையே நீ போய் சந்திக்கணும் அப்படின்னா you need to learn some more. நீ இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும். You need to go back to school. நீ மறுபடியும் பள்ளிக்கு போகணும். So, with our family, we moved to another city. குடும்பம் இல்லாம நாங்க இன்னொரு பட்டணத்துல We வாழ்ந்தோம். went to Bible college for 2 years. 2 வருஷ காலம் படித்தோம். We got the right education. சரியான கல்வி தகுதியை பெற்றுக்கொண்டோம். And we've been great missionaries. நாங்க சிறந்த மிஷனரிகளாக மாறினோம். Sometimes you have to go back to school. சில நேரம் நீங்க திரும்ப பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். You have to learn. நம்ம கற்றுக்கொள்ளணும். Today that's easy. இன்றைக்கு அது ரொம்ப எளிமையான விஷயம் தான். You can learn anything on the internet. எப்ப வேணாலும் நீங்க எதை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். Prepare yourself. உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Get ready for the future. உங்களுடைய எதிர்காலத்திற்காக. I'm thinking about all these ladies sitting over here. இங்க இருக்கிற எல்லா சகோதரிகளை குறித்து நான் யோசிக்கிறேன். Some of you are thinking, சில பேர் இப்படி யோசிக்கலாம், what can I do? நான் என்ன செய்ய முடியும்? How can I do something? எப்படி நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும்? What if you start a prayer meeting at your house? Sorry. What if you start a prayer meeting at your house? உங்களுடைய வீடுகள்ல ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிச்சா என்ன? What if you come to the pastor? நீங்க பாஸ்டர் கிட்ட வந்து, Pastor, பாஸ்டர், I want to have a prayer meeting at my house. என்னுடைய வீட்ல இப்படி ஒரு ஜெப கூட்டம் வச்சுக்கணும்னு I want ஆசைப்படுறேன். to pray with ladies every Thursday. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சகோதரிகளோட சேர்ந்து ஜெபிக்கணும்னு What ஆசைப்படுறேன். if you start praying every Thursday? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்படி நீங்க ஜெபிச்சா எப்படி இருக்கும்? The prayer of godly women can change the world. பக்தியுள்ள ஸ்திரீகளுடைய ஜெபம் இந்த உலகத்தையே மாற்றும். Amen. ஆமென். Think big. பெரிய காரியங்களை யோசிங்க. Dream big. பெரிய காரியங்களை கனவு காணுங்க. Do big things. பெரிய காரியங்களை கனவு காணுங்க. We serve a big God. நாம் பெரிய தேவனை ஆராதிக்கிறோம், சேவிக்கிறோம். ஆமென். Brother Jay, can you bring your wife and children up here? சகோதரன் ஜெய், Is your wife here? உங்களுடைய மனைவியோடு வாங்க. Vanga. Is your wife here? Are your children here? உங்களுடைய They're in school. Okay, I'll pray for you two now, and I'll pray for your children after, okay? உங்க இருவருக்காக நான் இப்ப ஜெபிக்க போறேன், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். So, I love this brother. இந்த சகோதரனை நான் நேசிக்கிறேன். He's a good man. So Jay, this morning I was thinking about you. இந்த காலவேளையில நான் ஜெய் குறித்து யோசிச்சு கொண்டிருந்தேன். Just thinking, what is God going to do with this people? இந்த இருவரை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். What is their future? அவருடைய எதிர்காலம் என்ன? What are their limits? அவருடைய திட்டங்கள் எல்லைகள் என்ன? And I was thinking about that. அத குறித்து நான் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது, We were driving in the car. நான் அப்படி காரை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது, And I thought, நான் யோசிச்சேன், I should pray for them this morning. இந்த காலவேளை நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு யோசிச்சேன். I asked Jay.
நான் ஜெய் கிட்ட Will your கேட்டேன், wife be at church today? உங்களுடைய மனைவி இன்னைக்கு சபைக்கு வருவாங்களா? And you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Yes, Pastor. வருவாங்க Will you பாஸ்டர், pray for us? எங்களுக்காக ஜெபிங்க. So God was speaking to Jay, and God was also speaking to Jack. ஆண்டவர் சகோதரன் ஜெயோடும் பேசிக் கொண்டிருந்தார், என்னோடும் பேசிக் கொண்டிருந்தார். So what is your future? உங்களுடைய எதிர்காலம் என்ன? I don't know. எனக்கு தெரியாது. What limits are on your future? உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய எல்லைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. No limits. எல்லைகளே இல்ல. No limits. எல்லைகளே இல்ல. Don't limit yourself. உங்களை நீங்களே சுருக்கிக் Don't கொள்ளாதீங்க. allow other people to limit you. மற்ற ஜனங்களும் உங்களை குறுக்கிக் கொள்ள விடாதீங்க. No limits. எல்லைகளே இல்ல. Amen. So I'm going to pray for you. இன்றைக்கு நான் My உங்களுக்காக wife ஜெபிக்க and I are போறேன். going to lay hands on you. And I believe there's going to be a transfer of anointing. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய அபிஷேகம் வரும். Some of the anointing we have is going to be on you. எங்களிடத்துல இருக்கிற அபிஷேகம் உங்க மேலயும் வரும். You have Pastor Nelson's blessing. உங்களுக்கு பாஸ்டர் நெல்சனுடைய ஆசீர்வாதங்களும் உண்டு. Pastor Blessing's anointing. உங்களுடைய பாஸ்டர் நெல்சனுடைய ஆசீர்வாதம் உங்களோட And இருக்கும். now we're going to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Can you join hands with your wife? What's her name, Jay? Johnsy. God, I pray for Jay and Johnsy in the name of Jesus. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே சகோதரன் ஜெய்க்காகவும் சகோதரி ஜான்சிக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். I see your hand on them in a very special way. உம்முடைய கரங்கள் அவங்க மேலே விசேஷித்த வண்ணமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. They are far above average. அவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக காணப்படுறாங்க. God, right now I speak a blessing over them. அவங்க மேலே இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். A huge blessing. ஒரு பெரிய ஆசீர்வாதம். Great blessing. ஒரு பெரிய ஆசீர்வாதம். God, I'm asking you to transfer anointing from Sherry and I into their lives. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அபிஷேகம் நுழைய நான் ஜெபிக்கிறேன். Just as Pastor Nelson has blessed them. எப்படி பாஸ்டர் நெல்சன் அவங்களை ஆசீர்வதித்திருக்காங்களோ, Pastor Nelson has anointed them. அவருடைய அபிஷேகம் இருக்க அதே மாதிரி I pray for an increase today. ஒரு உயர்வுக்காக நான் ஜெபிக்கிறேன். Make their dreams come true. அவருடைய கனவுகள் நனவாக நீங்க உதவி செய்யுங்க. God, ஆண்டவரே, help them to be together in unity. ஒரு மனதோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க. Speak clearly to them. அவர்களோடு பேசுங்க. Jesus, you said, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, my sheep know my voice. என்னுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு என்னுடைய குரல் தெரியும். And they will not follow any other voice. They will not follow any other voice. அவங்க மற்ற குரல்கள் எல்லாம் பின்தொடர மாட்டாங்க. Speak clearly to Jay and his wife. இந்த காலவேளை உம்முடைய குரலை கேட்க நீங்க உதவி செய்யுங்க. God, make all their dreams come true. அவங்களுடைய எல்லா கனவுகளும் நனவாக உதவி செய்யுங்க. Thank you, Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. Amen. ஆமென். Amen. God bless you. God bless you. Let me know. Pastor Nelson, thank you. பாஸ்டர் நெல்சனுக்கு நன்றி. I love you, Nelson. Now, before we pray, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக I have a surprise for you, Jack. I was just thinking this year, God, many years they are coming, but I want to do something for them. You know, not a great thing, but something to remember. நான் Sorry. நான் ஏதோ ஒரு அநேக வருஷம் உங்களை பார்த்தாலும் இந்த வருஷம் ஏதோ ஒன்று உங்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். So, luckily or happily, you know, this year happened to be 70th birthday of both of you. இந்த வருஷம் உங்க இருவருக்கும் 70வது பிறந்த நாள். So it's a great highlight that we want to just bless you on 70th birthday, both of you. You had it in January and you are going to have it next month. So 70 is a great birthday.
70 என்பது ஒரு பெரிய விஷயம். So we have a small gift for you. உங்களுக்காக ஒரு சிறிய பரிசு காத்து கொண்டிருக்கு. So we just want to open it. You want us to open it? Yeah. And we have a cake for you to cut. Happy birthday. Yeah, both of you together. And we as a church want to pray for you. Did you wrap this yourself? Yeah, yeah. No, we have, we have people in the church. Yeah, you can unwrap it. Yeah, can you read it? Dear Brother Jack and Sister Sherry, I'll translate. And dear brother Jack Sherry அவர்களே, happy birthday to both of you. உங்கள் இரண்டு பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 70 years young and still counting the blessings. 70 ஆண்டுகள் வாலிபமாக இருந்து இன்னும் தொடர்ந்து போய் இருக்குது. May this milestone be just the beginning of a new chapter. இந்த சிறிய ஆரம்பம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வருவதாக. A chapter filled with joy, wisdom and endless adventures. இந்த நாட்கள் சந்தோஷமும் ஞானமும் நிறைந்த நாட்களாக இருப்பதாக. Cheers to 70 years of love and laughter. 70 ஆண்டுகள் உங்களுடைய சிரிப்புக்காக உங்களுடைய அன்புக்காக நன்றி. 70 years of memories that have stood the test of time. ஓகே, 70 ஆண்டுகள் உங்களுடைய வார நாட்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Wishing you both a birthday as extraordinary as the legend you've created. நீங்க உருவாக்கின அந்த லெஜெண்டை போல இந்த பர்த்டே உங்களுக்கு இருப்பதாக. Isaiah 59:21. ஏசாயா 59:21. Pastor and members of ICC Chennai. பாஸ்டரும் மெம்பர் ஐபிசி சேர்ந்து ஐசிசி பாக சேர்ந்து இது கொடுக்கிறோம். 2024. ஹalleluya, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Thank you. And this is a cake I want you to cut, both of you together. Both together. Good? Yes. Oh my. You want to take it? Yeah, sure. Hallelujah. So even though the cake says 70, Yeah. கேக்ல 70 சொன்னாலும் it's not true. அது உண்மை இல்லை. We are not 70. நாங்க 70 இல்லை. We're not old enough to be 70. இன்னும் 70 வயசு ஆகல எங்களுக்கு. Maybe 60. 60 இருக்கலாம். Okay, you hold it in your right hand, and I'll put my hand on yours. Hey, no, yes, you give me a piece of it. Yeah. Okay, hey, paper. Don't shove it in my face. Thank you, Pastor Nelson. It's Oh, you're very, welcome. very nice of you. Thank you. Yeah, thank you. Come on. I love you. Just like Brother Jack was talking this morning, இந்த காலவேளை சகோதரன் ஜாக் பேசின மாதிரி see, your vision will take you to the place God wants you to be. உங்களுடைய தரிசனம் ஆண்டவர் நீங்க எங்க இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரோ அதுக்கு நேராக கொண்டு செல்லும். Vision is something bigger than what you are today. இன்றைக்கு நீங்க இருக்கிற ஒரு நிலைமை காட்டில் உங்க தரிசனமானது பெருசாக இருக்கும். You don't know how you're going to reach there, அதை நீங்க எப்படி போய் அடைய போறீங்கன்னு தெரியாது. but you will reach there because it is God who gives you the vision. நீங்க அதை கண்டிப்பா அடைவீங்க, ஏனென்றால் ஆண்டவர் தான் அந்த ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். See, as a testimony I want to tell you, ஒரு சாட்சியா நான் இதை சொல்ல see, விரும்புகிறேன். God has given this name for this church. ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த பெயரை குறித்ததற்கான நோக்கம், The name International was given with two purposes in mind. என்னுடைய சிந்தையில இரண்டு சிந்தைக்காக இந்த பேர் வந்தது, இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி. Not in you, I have told you many times. இதை நான் அநேக வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்.
You know, the word God gave us this international name இந்த பேர் இன்டர்நேஷனல் அப்படின்ற பேர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது with two purpose in mind. இரண்டு திட்டங்கள் சிந்தையில் இருக்கும் பொழுது ஒன்று, people from around the world will come to our church for fellowship. ஐக்கியத்திற்காக உலகத்தில் இருக்க அநேக பகுதியிலிருந்து ஜனங்கள் இங்க வருவாங்க. And people from here, God will take you to many places around the world. இங்க இருக்க நபர்களையும் ஆண்டவர் அநேக நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். How many of you believe that? அதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? See, only when you believe you will see it happen. அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அதை நடைபெற நீங்க பாப்பீங்க. You can make it happen. அதை நீங்க அதை செய்ய முடியும். We think it's beyond our dream. நம்ம யோசிக்கலாம் இது என்னோட கனவுக்கும் தாண்டி இருக்கே அப்படின்னு சொல்லி. No, I don't think it's possible. அது ஒருவேளை முடியவே முடியாதுன்னு யோசிக்கலாம். No, if God tells you, write it down. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து நீ அதை எழுதிக்கோ அப்படின்னு சொன்னா God will take you. ஆண்டவர் அதை கண்டிப்பா நடைபெற செய்வார். To God be the glory. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. See, I'm being a witness to you. நான் அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கேன். From 1987 வருஷத்துல இருந்து and 2006 2006 வருஷம் வரை God didn't take me anywhere. ஆண்டவர் என்னை எங்க வேண்டுமானாலும் கொண்டு சென்றார். No, God did not take me anywhere. ஆண்டவர் என்னை எங்கேயுமே கொண்டு செல்லல. He made me to pastor the church. அவர் சபையை போதிப்பதற்காக என்னை வச்சிருந்தார். And be a good husband. ஒரு நல்ல கணவராக வைத்திருந்தார். And be a good father to my children. என்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல தகப்பனாக வைத்திருந்தார். Listen. கேளுங்க. The vision almost 20 years. இந்த தரிசனம் நடைபெற ஒரு 20 வருஷம் ஆச்சு. 20 years. 20 வருஷம். But I waited on God. நான் ஆண்டவருக்கு மேல காத்திருந்தேன். What did I do? நான் என்ன செஞ்சேன்? I pastored the church. நான் சபை நடத்தினேன். Be a good father to my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக காணப்பட்டேன். Be a good husband. ஒரு நல்ல கணவராக இருந்தேன். That's all I did. அவ்வளவுதான் நான் செஞ்சேன். But in the year 2006, ஆனா 2006 வருஷத்துல God told me, ஆண்டவர் என்ன சொன்னாரு? from now onwards, இப்பொழுதிலிருந்து I'm going to take you around the world. நான் உலகத்தில் இருக்க அநேக தேசங்களுக்கு நான் கொண்டு செல்ல போறேன். The vision will not fail. தரிசனமானது போகவே அழிந்தே Vision போகாது. will not fail. தரிசனமானது அழிந்து போகாது. It may take time, அது தாமதிக்கலாம், but it will come to pass. ஆனா அது நிச்சயமாகவே நடைபெறும். What is your dream? உங்களுடைய கனவு என்ன? Not just having a child and getting some money. That's not it. பிள்ளைகளை பெறுவது, கொஞ்சம் காசு சம்பாதிப்பது அப்படி மட்டும் இல்ல. May God speak to you this morning. இந்த காலவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. See, I didn't tell anything about Jay to Pastor Jack. நான் சகோதரன் ஜெய் குறித்து நான் பாஸ்டர் ஜாக் கிட்ட எதுவுமே சொல்லல. But last 2 times he brought his vehicle and he was transporting us. கடந்த 2 முறையாக அவர் தான் எங்களை கொண்டு செல்வது கொண்டு போவதற்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தாங்க. And today God spoke to him. இன்றைக்கு ஆண்டவர் அவரோடு பேசினார். See, sometimes how the divine connection happens. நீங்க சில நேரங்கள்ல தெய்வீக ஐக்கியம் இப்படி தான் நடைபெறும். So yesterday we went to a meeting. Pastor Jack and I, we both went. நானும் சகோதரன் ஜாக்கும் நேற்று ஒரு கூட்டத்துக்கு சென்றோம். And there was a pastor. அங்க ஒரு போதகர் இருந்தாரு. So he was sitting beside us. அவர் எங்க பக்கத்துல அமர்ந்து கொண்டிருந்தாங்க. In the back row. So there he was typing a message and telling me. அவர் அங்க எனக்கு ஒரு செய்தியை அப்படி அனுப்பி கொண்டிருந்தார். Oh, I know brother Jack Harris. எனக்கு சகோதரன் ஜாக் ஹாரிஸ் தெரியும். I remember the days when he was in Besant Nagar. அவர் பெசன்ட் நகர்ல இருந்த நாட்கள்ல எனக்கு அவர் தெரியும். Can you introduce me to him and give me some time to talk to him? எனக்கு அவரை இன்ட்ரோ듀ce பண்ணி நான் கொஞ்ச நேரம் பேச எனக்கு நேரத்தை ஒதுக்குவீங்களான்னு கேட்டார். You don't get divine connection through that. அப்படிலாம் பண்ணா தெய்வீக ஐக்கியம் பெற முடியாது. That person came, that person took photograph with Jack, everything happened, but there was no divine connection in that. அந்த நபர் வந்தாரு, போட்டோ எடுத்து கொண்டாரு, ஆனா எந்த ஒரு ஐக்கியமும் அதனால கிடைக்க முடியல. Man is not your source. மனுஷனானவன் உங்களுடைய சோர்ஸ் கிடையாது. Only God is our source. ஆண்டவர் தான் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். God is our source. ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். He will give that divine connection. அவரே அந்த தெய்வீக ஐக்கியத்தை கொண்டு வருவார். He will give us the favor with God and favor with men. தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அந்த தயவை அவர் கொண்டு வருவார். Maybe at least from today onwards, as the Lord leads you, I want you to write
the vision that you have. ஒருவேளை இன்றையிலிருந்து அது ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தரிசனத்தை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. Whatever may be your vision, it may be beyond what you are living right now. நீங்க வாழ்கின்ற உங்க வாழ்வாதாரத்தை தாண்டி உங்க தரிசனம் இருந்தாலும் சரி. But write it down. அதை எழுதிக் கொள்ளுங்க. Write it down. எழுதிக் கொள்ளுங்க. Let everyone know what you are talking about. நீங்க அதை குறித்து பேசிக்கொண்டே இருங்க. மற்றவங்களும் It may அறியட்டும். sound crazy. ஒருவேளை அது வித்தியாசமாக காணப்படலாம். It may think you are thinking beyond what you need to think. நீங்க யோசிப்பதை விட ஜாஸ்தியா நீங்க யோசிக்கிறீங்கன்னு மத்தவங்க But today may சொல்லலாம். God speak to you. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார். Because God wants to use you mightily in these last days. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து If பயன்படுத்துவாராக. you need to speak to me, you are welcome to speak with me anytime. என்னிடத்துல பேசணும்னா நீங்க எந்த நேரமும் வந்து என்னிடத்துல பேசலாம். I'm willing to talk with you, I'm willing to pray with you, I'm willing to counsel with you. உங்களோட பேச ஜெபிக்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல நான் இங்க இருக்கேன். Because I want your vision to be fulfilled. ஏனென்றால் உங்களுடைய தரிசனம் நடைபெற நான் இங்க காத்துட்டு இருக்கேன். And I'll pray that God will fulfill your vision. ஆண்டவர் உங்களுடைய தரிசனங்களை நடைபெற வைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி A செய்வாராக. great transformation will come in your life when you know your vision, and God will help you to walk according to the vision. ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். உங்களுடைய தரிசனத்தை நீங்க அது என்னன்னு தெரிஞ்சு அதற்கு நீங்க நேரா ஓடும் பொழுது. So I want to pray for you this morning. இந்த காலைவேளை உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். May God help you to write the vision ஆண்டவர் உங்களுடைய தரிசனங்களை நீங்க எழுதிக் கொள்ள உதவி செய்வாராக. and to see that the full vision is fulfilled. அந்த தரிசனம் நடைபெற்று முடிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். God has promised in His word ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து இப்படி வாக்குத்தத்தமா சொல்லியிருக்காரு. that I will not leave you until I see that what I told you will happen in your life. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. So He will take hold of you. அவர் உங்களை பிடித்துக் கொள்வார். Oh, Rabokama, Shabaralabakaba. I want to pray for you this morning. இந்த காலைவேளை நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். You may say, Pastor, my vision is sometimes I think it's so crazy. ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், பாஸ்டர் என்னுடைய தரிசனமானது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கூட யோசிக்கலாம். I don't think will this happen in my own thoughts. என்னுடைய சொந்த சிந்தையிலேயே இது நடக்குமான்னு எனக்கு தெரியலையே. But today the Holy Spirit is convicting me to write the vision. ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த தரிசனத்தை எழுதிக் So கொள்ளணும். by His grace, by faith, I will write the vision. அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் அந்த தரிசனத்தை நான் எழுதிக் கொள்ளுவேன். Make a decision this morning. இந்த காலைவேளை ஒரு தீர்மானத்தை எடுங்க. I will pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். See, money is not the matter. பணமானது ஒரு விஷயமே இல்ல. God will provide when you pray. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை தருவார். God will provide everything for you. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தருவார். So I want to pray for you today. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். If you need a special prayer, I want you to lift your right hand. ஒரு விசேஷித்த ஜெபம் உங்களுக்கு தேவைன்னா உங்களை வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. I want to pray for you நான் உங்களுக்காக ஜெபிக்க that விரும்புகிறேன். God will fulfill that vision. ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்வாராக. Hallelujah. Thank you, Jesus. Heavenly Father, we come before you in the mighty name of Jesus. பரலோக பிதாவே, வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Thank you for your word this morning. இந்த காலைவேளை உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Yes, Lord, as you say, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி big things can happen in small places. அற்பமான இடங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் நடைபெறும். We don't neglect the small beginning, God. அற்பமான ஆரம்பங்களை நாங்க உதறி தள்ளுறதில்லை ஆண்டவரே. With you, we know it will finish in a greatly measure. நீங்க எங்களோடு இருக்கும்போது அது ஒரு பெரிய விதமா முடியும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். So I pray for those people who raise their hands. யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பித்தார்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். Build them the faith they need to fulfill that vision. அவங்க தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதான அந்த விசுவாசத்தை நீங்க அவங்க மத்தியில தாங்க. Help them to wait patiently until that vision comes fulfilling. அந்த தரிசனமானது நடைபெறும் வரைக்கும் காத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. We thank you, we give you all the honor and glory. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். In the wonderful name of Jesus we pray. அற்புதமான ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. நான் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்தேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அல்லேலூயா.